ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்ல ரிச்சான க்ரீமியான நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அதுவும் ரியல் ஸ்ட்ராபெரியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுற டைம் மட்டும்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் இங்கே 300 கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த ஸ்ட்ராபெரிஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளேயும் பாருங்கள் நல்லா பழுத்து இருக்குது. இந்த மாதிரி நல்லா பழுத்து இருந்ததுன்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீமோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு மெஷரிங் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு இந்த ஸ்ட்ராபெரி விழுது வேணும். கரெக்டாக 1 கப் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 250 ml அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமை ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சுட்டு அதில் இந்த விப்பிங் க்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போது இந்த விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம விஸ்கை வச்சு கையாலையும் பீட் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். எப்படியும் ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்குவோங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் கிடைக்கும். இந்த சுகரை சேர்த்த உடனே நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இந்த பீட்டரில் ஒட்டிகிட்ருக்க க்ரீமையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சுகரோடு இருக்கிற மில்க் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த ஸ்ட்ராபெரி விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கீழே இருக்கிற ஐஸ் பவுலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீமை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் அதே டைமில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது மொத்தம் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 1 கப் விப்பிங் க்ரீம், 1 கப் ஸ்ட்ராபெரி விழுது, 1 கப் பால் பவுடர், 1/2 கப் பவுடர்ட் சுகர். எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆகிற டைம் மட்டும்தான். இந்த சீசனில் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரியோட இனிப்பை பொறுத்தும் நம்ம சுகரோட அளவு மாறுபடும். அதனால் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஜெல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த கலர் சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கலர் சேர்க்குறேன். ரெகுலராக வீட்டில் செய்யும்போது நான் கலர் சேர்க்க மாட்டேன். இந்த கலரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் மட்டும் இந்த விஸ்கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரீசரில் நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு ஸ்டீல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டீல் பவுலில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸும் ஃபார்ம் ஆகாது. இப்போ இதை லெவல் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு மினிமம் 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் செட் ஆகலைன்னா மறுபடியும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான டைம் சொல்ல முடியல, ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகும். இப்போது நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி ரொம்ப க்ரீமியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
நம்ம ரியல் ஸ்ட்ராபெரியை வச்சு செஞ்சுருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ஹெல்த்தியாக நம்ம இந்த ஐஸ்கிரீமை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.